நாளைக்கு பார்க்கலாம். இவனுக்கு என்னாச்சு? என்னாச்சு டாகி? ஏன் இங்க நின்னு கத்திக்கிட்டு இருக்க? இந்த ஜுவல்லரி ஷாப்புக்குள்ள ஏதாவது இருக்கா என்ன? உள்ள யாரோ இருக்காங்க. இரு, இப்ப பாத்துடலாம். யாரோ ஒருத்தர் திருடிட்டு ஓடிக்கிட்டு இருக்கான். கம் ஆன், லெட்ஸ் கோ. ரேவா, சீக்கிரமா லட்டு சிங் சாருக்கு போன் பண்ணு. ஓகே சிவா. ஓஹோ, ஹலோ, லட்டு சிங் பேசுறேன். என்ன என்னோட ஏரியாவுல திருட்டா? என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? இங்க இருந்து 50 கிலோமீட்டர் தூரத்துல. லட்டு சிங் சார், உங்க டயலாக் நிறுத்துங்க. இது டயலாக் பேசுறதுக்கான நேரம் இல்ல. நீங்க சீக்கிரமா வாங்க. நான் அந்த திருடனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அவன் வேலி பக்கமா போயிட்டு இருக்கான். ஓகே, நான் வந்துகிட்டு இருக்கேன். ஏய் கான்ஸ்டபிள், ஸ்டாப். ஏய் நிறுத்துன்னு சொல்றல. கான்ஸ்டபிள், நிறுத்தியா? இருங்க சார். ஐயா, எங்க இருக்கான்? எங்க இருக்கான்? எங்க இருக்கான் அந்த திருட்டு பையன்? அந்த பக்கம் சார். அங்க பாருங்க, அங்க இருக்கான். ஏய் கான்ஸ்டபிள், போ, சீக்கிரம் போ. அந்த திருடனை பிடிக்கணும், புரியுதா? நில்லுங்க லட்டு சிங் சார், நில்லுங்க. நோ 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 நோ, நிக்கிறதுக்கெல்லாம் டைமே இல்ல. ஏய் கான்ஸ்டபிள், சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், ஏன் நின்னுட்டு இருக்க? இப்போ பாருங்க சார். என்ன பண்றீங்க சார்? சார், கண்ணு தெரியல சார். விடுங்க சார், வண்டி ஓட்டணும். இங்க ரோடும் இல்ல, எதுவும் இல்ல. நம்ம மோட்டார் சைக்கிள் எப்படியா போகும் சொல்லு?
வலிக்குது உங்களுக்கு பின்னாடி. ஒண்ணும் ஆகலையே. ஓஹோ நான் தப்பிச்சிட்டேன்ல. அந்த திருடனும் உங்களை மாதிரியே தப்பிச்சு போயிட்டு இருக்கா சார். லட்டு சிங்கோட கையை ரொம்ப பெரிய கை தம்பி சிவா. இங்க இருந்து தப்பிச்சு அவன் எங்க போயிருவான்னு சொல்லு பாப்போம். இங்க இருந்து 50-100 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறவன் கூட திருடன் பெற்றுவான். ஏன்னா லட்டு சிங் வருவான், அவனை பிடிச்சு ஜெயில போடுவாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். லட்டு சிங்க பார்த்தா இந்த உலகமே அதிரும்ல, புரியுதா? சார் இந்த ஊர்ல நீங்க மட்டும் இல்ல சார், உங்க டயலாக் பயங்கர ஃபேமஸ் ஆயிருக்குது சார். லட்டு சிங் சார் ப்ளீஸ் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த திருடன் பார்க்க ஒரு ஜோக்கர் மாதிரி இருந்தான். அப்படின்னா அவன் கண்டிப்பா ஒரு சர்க்கஸ்ல இருந்து தான் வந்திருக்கணும். சர்க்கஸ் தான் இப்ப நம்ம ஊர்ல போயிட்டு இருக்குல்ல சார், பிளானட் சர்க்கஸ். அவன் அந்த சர்க்கஸ் சேர்ந்தவனா தான் இருக்கணும். வாங்க அங்க போய் பார்க்கலாம் சார். வந்துகிட்டு இருக்காரு நம்மளோட ஜோக்கர் குங்குரோவும் அவனோட நண்பர்களும். ரேவா, நீங்க எல்லாரும் இங்கே இருங்க. நான் அந்த ஜோக்கரோட டென்ட்ல போய் ஏதாவது திருட்டு பொருள் இருக்கான்னு பாத்துட்டு வரேன். ஓகே சிவா. ஆ. ஒண்ணுமே இல்லையே. அச்சோ. ரேவாதாப்பா சொன்னா நீ அந்த ஜோக்கர் டென்ட்ல எதையோ தேடிக்கிட்டு இருக்கேன்னு. இங்க பாரு சிவா, நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த தெளிவா சொல்லணும். இந்த லட்டு சிங்குக்கு தெரியாம நீ எந்த பிரச்சனையிலையும் தலையிடக்கூடாது, புரிஞ்சுதா? அப்புறம் அந்த டென்ட்ல உனக்கு ஏதாவது தடயம் கிடைச்சதா சொல்லு. இல்ல, இந்த டென்ட்ல எதுவுமே கிடைக்கல. ஒருவேளை அவன் வேற எங்கேயோ பதுக்கி வச்சிருக்கணும்னு இங்க நினைக்கிறேன். பாரு, எந்த ஆதாரமும் இல்லாம நான் யாரையும் அரெஸ்ட் பண்ண முடியாது, பாத்துக்க. ஜோக்கர் ட்ரெஸ்ல வேற எந்த திருட்டு பயலாவது இந்த காரியத்தை செஞ்சிருக்கலாம்ல. யாருக்கு தெரியும் அவன் உண்மையிலேயே ஜோக்கரோ இல்லையோ. சிவா, அந்த சர்க்கஸ் கோமாளி இல்ல வேற யாரோ தான் திருடி இருக்காங்கன்னு எப்படி உன்னால சொல்ல முடியுது? அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்ற? நான் அந்த டென்ட்ல ஏதாவது இருக்கான்னு பார்க்க போனேன்ல, அப்ப அவரு ஷோல இருந்தாரு. நான் அந்த டென்ட்ல தேடிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஜோக்கர் உள்ள வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போனாரு. ஆனா என்னால முகத்தை சரியா பார்க்க முடியல. ஆமா ஆமா, அவர் ஷோல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது எப்படி அவரால டென்ட்குள்ள வர முடியும்? Dress சேஞ்ச் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பினாருனா உடனே ஷோ முடிச்சிட்டு எப்படி ஜோக்கர் ட்ரெஸ்ல வர முடியும்? எனக்கு என்னமோ அது ஒரு ஏலியன் ஜோக்கர்னு தோணுது. யோடி, உனக்கு எல்லாத்துலயும் ஏலியன் தான் இருக்குமா என்ன? எனக்கு என்னமோ அந்த வேலி கிட்ட போய் பார்த்தா அதாவது கிடைக்கும்னு தோணுது. ஒருவேளை அங்க நமக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கலாம் இல்லையா? லட்டு சிங் சாரையும் அந்த இடத்துக்கு வர சொல்லலாம். எஸ், க்ளூவை கண்டுபிடிக்கிறதுல நான் தான் கில்லாடியாச்சே. உங்களுக்கு தெரியுமா, ஒரு தடவை எங்க போனீங்க? என்னடா போயிட்டீங்க? ஏய் நிறுத்து. சிவா, நீ எங்க இருக்க?
நான் இங்க இருக்கேன். கீழே கீழே பாருங்க. ஏய் சிவானி, எப்படி தம்பி கீழே போன? உங்களுக்கு பக்கத்துல ஒரு ஷார்ட்கட் கீழே இறங்குது பாருங்க சார். அது வழியா வாங்க. வா போலாம். ஓகே சார், இப்ப பாருங்க சார். கான்ஸ்டபிள், எங்கயா கூட்டிட்டு போயிட்டு இருக்கிற? எங்கயா வழி இது? சார், எங்க போறீங்க சார்? அச்சச்சோ. சார், இருங்க சார், நானும் வரேன். யா. ஆஹா, லட்டு சிங் சார், என்ன சூப்பரா வண்டி ஓட்டுறீங்க. நான் எங்கப்பா ஓட்டுனேன்? இந்த கான்ஸ்டபிள் பயபுல தான் வண்டியை மிக்க ஓட்டுனேன். நன்றி. ஏய்யா இப்படி வண்டியை ஓட்டுனேன்? இப்படி எல்லாம் வண்டியை ஓட்டக்கூடாது கான்ஸ்டபிள். லட்டு சிங்குக்கு ஏதாவது ஆயிட்டா? அத விடுங்க சார். வாங்க, இங்கதான் அந்த திருடன் கீழே இறங்குனா. வாங்க, இங்க போய் பார்க்கலாம். இங்க எதுவும் இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல. சிவா, என்னன்னு தெரியலையே. என்னது? உனக்கு இது? அவனோட கண்ணாடி உடைஞ்சிருக்குன்னா நிச்சயமா அவன் வேற ஒரு கண்ணாடி வாங்குறதுக்கு கண்ணாடி கடைக்கு போயே தீருவான். நம்ம ஊர்ல இருக்கிற எல்லா கண்ணாடி கடையும் நம்ம வாட்ச் பண்ணணும். நிச்சயமா ஏதாவது ஒரு கண்ணாடி கடைக்கு அவன் வருவான். நான் கண்ட்ரோல் ரூமுக்கு போன் பண்றேன். எல்லா கடையிலயும் கான்ஸ்டபிள நிறுத்துறேன் பாருங்க. எல்லா கடையிலயும் வேணாம், வேதாஸ் ஆப்டிகல்ஸ்ல மட்டும் ஆளுகளை நிறுத்துங்க. ஏன்னா வேதாஸ் ஆப்டிகல்ஸ்ல மட்டும்தான் ஒரே நாள்ல கண்ணாடியை ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. சர்க்கஸ்காரங்களுக்கு இதுதான் கடைசி நாள் வேற. அந்த திருடனுக்கு நிச்சயமா இன்னைக்கு கண்ணாடி கிடைச்சே ஆகணும். சோ வேதாஸ் ஆப்டிகல்ஸ்க்கு தான் அவன் வந்திருப்பான். You are under arrest. உனக்கு என்ன பத்தி சரியா தெரியாதுன்னு நினைக்கிறேன். இங்க இருந்து 50 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற திருடன் கூட லட்டு சிங் பேரை கேட்டா சும்மா திருட்டு தொழிலையே நிறுத்திடுவான். ஏய் நில்லு. ஏலே, என் டைலாக முழுசா கேட்டாவது போடா. மொட்டை மாடுல டீ குடிக்கிறது என்ன? இது என்னது? மொட்டை மாடுல சைக்கிள் ஓட்டுற பேச்சனா? யாராவா? என்னோட துணி, என்னோட துணி. யாருக்கிட்ட? ஏய் கான்ஸ்டபிள், ஐயோ எங்கயா வண்டியை கொண்டு போயிட்டு எனக்கு முன்னாடியே அந்த டவுட் இருந்தது. திருட நிச்சயமா ஜோக்கரா இருக்க மாட்டான்னு. நீ ஜோக்கர் ட்ரெஸ்ல வந்து திருடுறதால உன் மேல யாரும் சந்தேகப்பட மாட்டாங்கன்னு நீ நினைச்சிருக்க. அப்படியே மாட்டினாலும் ஜோக்கர் தான் மாட்டுவான். இங்க பாரு சின்ன பையா, நீ என்னோட வழியில வராத. அப்படி வந்தா பயங்கரமா வாங்கி கட்டிப்ப. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள்.
ஐயா! சிவா, என்னோட பேரு சிவா. ஏய், 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 எங்க வர? சார் ஓடிடாதீங்க, அப்படியே அசையாம நில்லுங்க சார். செய்யக்கூடாதா? பியூட்டிஃபுல்லா சஜஷன் கொடுக்குறிய நீ. நான் அசையாம நின்னாக்கா இந்த சிங்கம் கஷ்டப்படாம சாப்பிடும். அதுதானே உன் ஐடியா? லட்டு சிங் சார், இந்த பக்கம் சீக்கிரம் வாங்க. போலீஸையா நீ துரத்துறியா? ஏய் நோ. அங்கிள், ஹலோ. ஒளிஞ்சுக்கிறதால எந்த பிரயோஜனமும் இல்ல. அங்கிள், நீங்க என்ன பண்றீங்க? சிவா, என்னோட பேரு சிவா. அங்கிள், டைட்டா புடிங்க. இங்க இருந்து கீழே விழுந்தீங்கன்னா எல்லா ஸ்டண்ட்டும் மொத்தமா முடிஞ்சிரும். Hey!
இவன் பையன் கிடையாது. இவன் நிச்சயமா பையனே கிடையாது. இவன் பையன் கிட்டப்ல இருக்கிற ஒரு பெரிய ஆளு. இவன் ட்ரெஸ்ஸ கழட்டி பாருங்க சார். Now you are under arrest. சிவா, இந்த சூர்யாவை நீ பொடிச்சு கொடுத்து உண்மையிலேயே ரொம்ப பெரிய வேலை பண்ணிருக்கப்பா. இல்லனா இவனால எங்க சர்க்கஸ் கம்பெனிக்கே ரொம்ப கெட்ட பேர் ஆயிருக்கும். ரொம்ப நன்றி சிவா. 3 cheers for Shiva. Hooray! 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 Hooray!